வணக்கம். இன்றைக்கி நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு தேங்காய் பால் சாதம் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளருக்கு 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 தக்காளி, 1 மூடி தேங்காய், இதுதான் தேவை ஒரு டம்ளருக்கு. நான் 2 டம்ளர் பண்ணுறதுனால அந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுருக்கேன், அதோட கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம். 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுடலாம். லவங்கம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை போட்டுடலாம். ரெண்டு டம்ளருக்கான உப்பு போட்டுருவேன் நான், வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வதங்கினோம். அரிசியை கரைஞ்சி போட்டு அதை ஒரு தடவை வறுத்துருங்க. அரிசியை ஒரு பெரட்டிட்டு பக்கத்துலேயே வெந்நீர் வச்சுருங்க. உங்கள் வீட்டுக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி 1க்கு 2ஓ 2.5ஓ வைங்க. அதில் பாதி தண்ணியும் பாதி தேங்காய் பாலும் விடலாம். தேங்காய் பாலே ஃபுல்லாக விட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் விட்டுக்கலாம். தேவையான அளவு தேங்காய் பால் விட்டு நல்லா கலந்து அரை வேக்காடு வந்ததும் குக்கரை மூடி வெயிட் போட்டு சிம்மில் வச்சுருங்க. உங்களுக்கு வெறப்பாக வேணும்னா 5 நிமிஷத்தில் நிறுத்திடலாம். பதமாக வேணும்னா 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இல்லை பலபலன்னு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெங்காயம் பூண்டெல்லாம் போடலை. நீங்கள் அப்படி வெங்காயம் போடுறதா இருந்தால் 2 வெங்காயம் 2 பூண்டு போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.